மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன். அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க, தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தால் எந்த முறையில் கச்சத்தீவை மீட்பீங்க? அப்புறம் ஒன்று, அதை மத்திய அரசிட்ட கேட்டு மீட்பீங்களா, இல்லை நீங்களா சர்வதேச நீதிமன்றத்தை நாடி மீட்பீங்களா? அவ்வாறு சர்வதேச நீதிமன்றத்தை நாடுகின்ற பொழுது அது மத்திய அரசு துணை இல்லாமல் நடக்காது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எப்படி கையாளுவீங்க? என்ன சொல்கிறான், ரகசியத்தெல்லாம் சொல்கிறான். அவன்தான் எனக்கிட்ட, இங்கே பாரு, அவன்தான் எனக்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. எங்களுடைய தலைவர், சரி நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிற்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலையை கிழிச்சானா சொல்லு? இல்லைண்ணா, கண்டிப்பாக கிடையாது. அங்கே ஒருத்தன் நிற்கும்போது, ஒரு வீர மகன் நிற்கும்போது அவனால் தொட முடியல. இங்கே உங்கள் அண்ணன் உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிற்க. கண்டிப்பாக. அவன் இப்போ பாரு நம்ம ஆளுக்கு கதர் வாங்கி பாரு, என்னங்க இப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறோம்? நான் நெய்தல் படை கட்டும்போது உனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கு வேறு வழக்கை போட்டு வேற வச்சிருக்கான் என் மேலே. இந்த பாரு, நெய்தல் படை நான் சொல்லும்போது எல்லாம் சிரித்தான். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சுருக்கீல்ல, அதை நான் தமிழில் நெய்தல் படையாக கட்டுறேன். கேரளாவில் பினராயி விஜயன் கட்டி நான் சொன்ன மாதிரியே சீருடையெல்லாம் போட்டு அணிவகுப்பு நடத்தும்போது இவன் ஆஹாஹாண்ணா நான் சொல்லும்போது என்னை கேவலமாக பேசுவான். என்னை சொல்கிறவன் சீமாங்கிறனால அவனுக்கு சிரிப்பாக இருக்கும். மீனவர்களை அந்த படையில் எடுப்பேன். அவனுக்கு கல்வி தகுதி இருக்காது, உடல் தகுதி இருக்காது. முதல் தகுதி நீச்சல் தெரியுமா, படகொட்ட தெரியுமா, இது புரியுதா? படையில் எடுத்துருவேன், பயிற்சி கொடுத்துருவேன். நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். எப்படி குண்டை கொண்டு வரேன். அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க, தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்க, ஏன் பக்கத்திலே வரமாட்டேன். புரியுதா? கண்டிப்பாக. இப்போ பாருங்க எப்படி சொல்கிறாரா, அப்படி சொல்கிறாரு, இராணுவத்தை மதிக்கலம்ப. நான் மதிக்கிறேன். ஆனால் ஒரு தடவையாவது என் மீனவனை தாக்கும்போது நீ தடுத்து காப்பாற்றிருந்தீன்னா நான் மதிப்பேன். குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது பண்ணி கொண்டு போகும்போது பின்னாடியே விரட்டி போய் அந்த கடற்படை, இந்திய கடற்படை இராணுவம் மீட்டு கொண்டு வந்துச்சுல, அப்படி ஒரு தடவையாவது இந்திய கடலுக்குள் நிற்கிற கடற்படை இராணுவம் என் மீனவனை கைது பண்ணும்போது தடுத்து காத்ததாங்கிறதான் கேள்வி. அப்போது வேறு வழி கிடையாது. என்னையை நான் தற்காத்து கொள்வதற்கு ஒரு படையை கட்டுவேன், இந்த கோரிக்கையை வைப்பேன். கச்சத்தீவை இருப்பார், ஒரு தடவை இப்படி பாரு, இது எப்படி இருக்குன்னு பாரு. இப்போ நம்ம அதிகாரத்துக்கு வந்துட்டோம். இப்போ பாரு, ஒரு சட்டசபையில் வேலை, கச்சத்தீவை திருப்பி எடு, ஒரு சட்டம் போட்டு அனுப்புகிறேன். என்ன குரல் வரும்னு சொல்கிறேன். கொடுத்தது தான், திருப்பி எடுக்க வேண்டும் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. இதுவரைக்கும் அதான் வந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி நான் கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு, என்னை பிரித்து விடு. இப்போ கச்சத்தீவு இந்தியாவோடதா கேள்வி இல்லை, அது யாரோடது? என்னோட சொந்த நிலம், எங்கள் பாட்டன் சேதுபதியோடது. மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்கள் எடுத்து அதை கொடுத்துட்டீங்க. சரி, இப்போது என் இனத்தின் வரலாற்று பகைவன் என் இன மக்களை சுட்டுக்கொள்வதை, தொடர்ச்சியாக சுட்டுக்கொள்வதை சகித்து கொண்டு நான் இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? என் இனத்தை, இன மக்களை கொள்கிறவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? நான் நண்பனா பகைவனா? என் இனத்தின் பகைவன் உனக்கு நண்பன் என்றால் நான் யார்? இப்போ நான் வேணுமா அவன் வேணுமா? இந்த நாடு நாடாவதற்கு முன்பிருந்து நிலைத்து வாழக்கூடிய பூர்வீகுடி மக்கள், இந்த நாட்டின் விடுதலைக்கு தூக்கல தொங்கிய செக்கிழுத்தவன், இந்த நாட்டின் இறையாண்மை தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வாழ்பவன், வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவன், என்னை தாண்டி சிங்களின் மீது நட்பு கொண்டாட காரணம் என்ன? இப்போ நான் வேணா என்னை வச்சுக்க, அவன் வேணா அவனை வச்சுக்க. அப்போ கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை என்றால் என்னை பிரித்து விடு. பிரிவினைவாதி பார்த்தீர்களா, அதற்குத்தான் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள், வெல்ல விடாதீர்கள் என்று சொல்லும். இங்கே வா, இங்கே வா.
என் தாய் நிலத்தின் ஒரு பகுதியை எடுத்து நாட்டோட சேரு என்று சொல்லுகிற நான் பிரிவினைவாதி, கொடுத்ததான்னு சொல்கிற நீ தேசியவாதியாடான்னு கேட்டால் யார்கிட்ட பதில் இருக்குன்னு சொல்லு. இன்றைக்கி கூண்டுக்குள்ள இருந்து இந்த சேவல் கூவுறதுனால நீ கண்டுக்காமல் போகிற. கூரை மேலே ஏறி ஒரு நாள் கூவுனன்னா நீ என்ன பண்ணுவ? பதில் சொல்லி தானே ஆகணும். அதுதானே ஆகணும்.